ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டீஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருவாதிரை களி. மார்கழி மாதம் திருவாதிரை வரப்போகுதுங்க, அதனால் நம்ம இன்றைக்கி திருவாதிரை களி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திருவாதிரை களி செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. அரிசி மாவு வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து செய்கிறதா இருந்தால் பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சு, ஒரு அரை கப் பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்துட்டு நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரை கப் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு எடுத்துக்கலாம். உங்கள் இனிப்பை பொறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து தேவையான அளவுக்கு வேணுங்க. திராட்சை வந்துட்டு ஒரு 10 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி வந்துட்டு ஒரு 10 முந்திரி வந்துட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க. இது போக வந்து நம்மளுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு வேணும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எடுத்து வச்ச வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கரையட்டும். வெல்லம் கரையிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்துக்கிறேன். இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். முந்திரி திராட்சையும் நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து அடிகனமான ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கோங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் அடிகனமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சூட வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிச்சோன்னே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அரை கப் அரிசி மாவு, அதை வந்து 1 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணுங்க. நம்ம வந்து எதுக்காக இதை வந்து கரைச்சி வைக்கிறோம்னா, நம்ம வந்துட்டு இதை ஊற்ற வந்து கட்டிப்படும். அது வந்து அந்த மாதிரி கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து நல்லா மினுமினுன்னு வரணும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லை தண்ணி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. மறுபடியும் இது நல்லா வெந்து வரணும். நல்லா மினுமின்னு வரும், கிளாஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மினுமின்னு வந்துருச்சுங்க. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெல்லம், கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. நான் வந்து இதுலேயே 2 ஏலக்காய் சேர்த்திட்டேங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். இதே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. வெல்லம் சேர்த்துன்னு நல்லா கலர் மாறிடுச்சு. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு போடலாங்க. வெல்லம் சேர்த்துனோம்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு நம்ம இதில் சேர்த்துனோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ வெல்லமும் நல்லா கலந்துருச்சுங்க. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல திராட்சை முந்திரி, அதை சேர்த்துக்கிறேன். இதே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சைலாம் நல்லா கலந்து விட்டேங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டேங்க. இப்போ நான் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நிறையா ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும், அதனால் நெய் நிறையா சேர்த்துக்கிறேங்க.
இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நிறுத்திடலாங்க. ஏன்னா வந்துட்டு நிறுத்தினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வருஷம் திருவாதிரைக்கு வந்துட்டு இந்த களி செஞ்சு சாப்பிடுங்க. சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக இதுதான் படைப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.